அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பங்குனி மாதம், அதாவது மார்ச் மாதம் வரக்கூடிய பங்குனி மாத அமாவாசை 2025 எந்த தேதியில் வருது, எப்போ நம்ம அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறது, இதை பற்றின சில ஆன்மீக தகவலையும், அமாவாசை சனிக்கிழமையில் வர்றதாலையும் அதை பற்றின சில ஆன்மீக தகவலும், மற்றும் அந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் வரதால இந்த சூரிய கிரகணத்தை பற்றி சில தகவல்களும் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது போன்ற ஆன்மீக தகவல்களை இப்போ நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பங்குனி மாதம் வர்ற அமாவாசை தமிழ் ஆண்டின் அடிப்படையில், அதாவது அந்த ஆண்டின் கடைசி அமாவாசை ஆகுங்க. 2025 பங்குனி மாதம் வரும் அமாவாசை அன்று பல நிகழ்வுகள் ஏற்படுகிறது. பங்குனி அமாவாசை எப்போ வருது, தேதி என்ன, தர்ப்பணம் செய்கிறத நேரம் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க. தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வர்ற அமாவாசை இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை அன்னைக்கு அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமும் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷம் போக்கும் பங்குனி அமாவாசை, அதாவது அந்த பங்குனி அமாவாசை அன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும், இதனோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாத அமாவாசை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி வருகின்றது. பங்குனி அமாவாசை திதி தொடங்குகிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு 7:24 மணி இரவு நேரம் தொடங்குகிறது. அதனால் பங்குனி அமாவாசை திதி முடிகிற நேரம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி மாலை 5:12 மணிக்கு முடிவடைகின்றது. நம்ம எப்போவுமே அமாவாசை கணக்கெல்லாம் சூரிய உதயாதி நாழிகையை தான் நம்ம கணக்கெடுத்து பண்ணுவோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி தான் சர்வ அமாவாசை வருகின்றது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 7 மணிக்கு மேலே துவங்கும் அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நீடிப்பதால் உதய திதியினுடைய அடிப்படையில் சனிக்கிழமை அன்னைக்கு பங்குனி மாத அமாவாசை நம்ம அனுஷ்டிக்கிறோம். பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடிக்கிறதால மதிய நேரத்திற்குள்ள தர்ப்பணம் செய்யறது உசிதம். மதியம் 12 மணிக்குள்ள பங்குனி மாத அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதோடு இல்லாமல் இந்த பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமையில் வர்றதால அந்த அன்னைக்கு சனிப்பெயர்ச்சியும் நடக்கிறதால சனி பகவானுடைய அருளை பெற நம்ம சனி அமாவாசையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த சனி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடன் சனி தேவரின் ஆசியையும் நம்ம பெறுறது ரொம்ப ரொம்ப அவசியம். புராணங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களின் அமைதிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் சனி அமாவாசையை முன்னிட்டு நம்ம 7 தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் கொடுத்தோம் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும். சனி அமாவாசை தினத்தில் நம்ம இதை செய்யறதால புண்ணிய பலன்கள் பெருகும். இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா, அமாவாசை திதி முன்னோர்களுடைய ஆன்மாவை அமைதிப்படுத்துறதுக்காக ஸ்ராத்த சடங்குகள் செய்யறதுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி கால சர்ப்ப தோஷ நிவர்த்தி வழிபாடு செய்யறதுக்கும் இந்த சனிக்கிழமையில் வர அமாவாசை உகந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திங்கட்கிழமையிலையும் மற்றும் சனிக்கிழமையிலும் வர அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம பிண்டதானம், அதே மாதிரி அரச மர பூஜை தானம், அதே மாதிரி தர்ப்பணம் செய்யறது சனியினுடைய கோபத்தை போக்கும். சனி மகா தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கிரும். சனி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம புனித நதியிலையோ இல்லை வீட்லேயோ குளித்து நீராடிட்டு ஒரு செம்பு பாத்திரத்தில் புனித நீரை எடுத்துட்டு அதில் முழு அரிசியையும் பூவையும் சேர்த்து சூரிய தேவருக்கு நீங்கள் சமர்ப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நல்ல நேரமாக பார்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுருங்க. 12 மணிக்குள்ளே தர்ப்பணம் செய்ய. அதுக்கப்புறமா அரச மரத்திற்கு பூஜை செய்கிறது, நெய் தீபம் ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களை வணங்கி அரச மரத்தில் கறிவேப்பிலை, சர்க்கரை, அரிசி மற்றும் பூக்கள் சேர்த்து நீராடிட்டு ஓம் பித்ருவ்யை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பூஜை முறை முன்னோர்களின் அமைதிக்கும் அந்த அன்னைக்கு சனி பயிற்சிங்கிறதால சனி தோஷத்திலிருந்து நம்ம விடுதலை பெறவும் ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்கு. சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் மற்றும் கருப்பு எல்லை சமர்ப்பித்து வழிபடுங்க. ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை அன்னைக்கு ஜபிங்க. அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் சொல்லுங்கள். இது சனி மற்றும் மற்ற சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும்.
இன்னைக்கு சூரிய கிரகண நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நேரப்படி மார்ச் 29ஆம் தேதி மத்தியானம் 2:20 மணிக்கு தொடங்கி கிரகணம் மாலை 6:13 மணிக்கு முடிவடைகின்றது. இந்த கிரகண நேரத்தில் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் மற்றும் சிவபகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணும். கிரகண நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய கருட மந்திரம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதாபுத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பக பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர சர்வதோஷ சர்வதோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரம் நீங்கள் கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்கிறதால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாகவும் இருக்கும். உங்களுக்கு பணம் பல வழிகளிலும் வரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.